200 கூலி அதிகமாக வாங்கியதால் ஆத்திரம். சவர தொழிலாளியின் கடையை உடைத்து அட்டூழியம். காவல்துறை அதிகாரி கண் எதிரே நடந்த கொலைவெறி தாக்குதல். திருவண்ணாமலை அடுத்த தண்டரை கிராமத்தைச் சேர்ந்த சவர தொழிலாளி நடேசன், இவரது மகன் முருகன். இவர் தலவாய்க்குளம் கிராமத்தில் முடி திருத்தும் கடன் நடத்திட்டு வரக்கூடிய நிலையில நேத்து தண்டரை கிராம கவுன்சிலரின் தாய் காலமானதுக்கு சவர தொழில் செய்வதற்கு போயிருக்காரு. அப்போ மற்றவங்களை விட 200 அதிகமா வாங்கியதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைந்த கவுன்சிலரின் உறவினர்கள் முருகனின் முடித்திருத்தும் கடையை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முருகன் மீது கொலைவெறி தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க. அந்த நேரத்தில் அப்பகுதிக்கு தற்செயலா வந்த வேட்டவளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தாக்குதலை தடுத்த முயன்றிருக்காரு. இருப்பினும் முருகன் மீது தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த தாக்குதல்ல பலத்த காயமடைந்த முருகன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த கொடூர தாக்குதல் சம்பவம் தொடர்பா வேட்டவளம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. 200 கூலி அதிகம் வாங்கிய சவர தொழிலாளி தாக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.